ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ரொம்ப சுவையான கமகமன்னு வாசனையாக மட்டன் குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு அருமையான அட்டகாசமான குழம்பு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சுடுதண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துடுங்க. இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்குங்க. குட்டியாக இருந்தால், பெருசாக இருந்தால் 4 பச்சை மிளகாய். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை அதில் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடில் நல்ல ஒரு தரமான குழம்பு நீங்கள் வைக்க முடியும். ஒரு 6 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். சிறிதளவு இஞ்சி துண்டுகளை அதில் சேர்த்தாச்சு. தேங்காய் பாதி மூடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்க்க வேண்டியது வரும். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சீரகம் பவுடராக இருக்குது, அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது எதுவுமே கிடையாது. டக்குன்னு அரைச்சி மொத்தமாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ இதில் நம்ம 50 கிராம் அளவுக்கு சமையல் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, அந்த இலையெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க வாசனைக்காக. கருவேப்பிலை 2 கொத்து உருவி அதில் சேர்த்தாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. என்னப்பா இன்றைக்கி உங்கள் வீட்டில் கறி குழம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த குழம்பு இருக்கும். பக்கத்து வீடு மட்டும் இல்லைங்க, பக்கத்து தெரு வரைக்கும் இந்த வாசனை போகும். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சுடுதண்ணியில் ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே காலிஃப்ளவர் நம்ம சமைக்கும்போது சுடுதண்ணியில் போட்டுட்டு சமைக்கிறது தான் நமக்கு நல்லது. அதில் குட்டி குட்டியாக ஒரு பூச்சி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். வதங்கின வெங்காயம் கருவேப்பிள்ளையில் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கலவையை மொத்தமாக இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சதுனால இந்த குழம்பு அப்படியே தாளிக்கும் போதே ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப தரமான சத்தான குழம்பு இது. பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையை என்ன குழம்பு வைக்கலாம் இன்றைக்கின்னு சொல்லி அதே யோசனையிலேயே நம்ம வச்சதையே ரிப்பீட்டடாக மறுபடியும் ரசம், சாம்பார், காரக்குழம்புன்னு வச்சுக்கிட்டே இருப்போம். மிஞ்சி போனால் ஒரு குருமா, உருண்டை குழம்பு, மீன் குழம்பு இப்படி தான் செய்வோம். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் தான் மட்டன் குழம்பு செய்ய முடியும். இதே போல் நீங்கள் மட்டன் குழம்பு வாசனையாக நல்ல கமகமன்னு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்றது போல் நீங்கள் செய்துக்கலாம். குழம்பு சிம்மில் போட்டு கொதிக்க விடுங்க. நல்ல அருமையான காலிஃப்ளவர் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இதை நடத்த முடியாது. அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.